ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இதில் பாணி. ஸோ நம்ம முக்தி பேர் அடைவதற்குண்டான ஒரு எளிமையான ஒரு வழியை காட்டி கொடுக்கக்கூடிய நூட்கள் பல பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி. அந்த வகையில் பார்க்கும்பொழுது அஷ்டவக்ர கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ முந்தைய பதிவு பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கு உண்டான பதிவு பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது நேரடியாக அஷ்டவக்ரர் இதுதான்ப்பா, இவ்வளோதான்ப்பா பண்ணணும், இப்படி பண்ணேன்னா உனக்கு இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய பற்றுகள் நீங்கிரும்பா, உனக்கு இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து போவது அப்படிங்கிறது கால சூழலுக்கு ஏற்படும், அது முந்தைய கர்மத்தின் படி போகும், அதை பற்றி எந்த கவலையும் படாத, அது அப்படியே புறந்தள்ளிட்டு போயிரு, இந்த பிறப்பில் நீ எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் வழி, இதற்கப்புறம் நீ திரும்ப வரமாட்டப்பா அப்படிங்கிறதுக்கு உண்டான எளிமையான ஒரு விளக்கத்தை பூரமாக சொல்லிட்டார். அதனால் இதில் ஈடுபாடு கொண்டவங்க, விருப்பப்பட்டவங்க பொறுமையாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்ருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, இப்படி அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஏதாவது மானிட்டரி வைஸ் ஹெல்ப் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்மளுடைய மற்ற 2 சேனலான நித்திலந்தர் பாணி பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன், ஸோ அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 3 சேனல்லையும் வீடியோஸையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி முழுக்கவே அஷ்டவக்கருக்கும் ஜனகருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் இது. ஜனகர் கேள்வி கேட்க அஷ்டவக்கரர் பதில் சொல்லங்கிறது தான் இந்த நூலினுடைய வடிவம். இன்றைக்கி முழுக்க அஷ்டவக்கரர் தான் பேசுகிறார். என்ன சொல்கிறார் அப்படிங்கும் பொழுது, இந்த பூமியில் கடமைகள் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்கே இல்லையா, இந்த கடமைகளை செய்தோம், இந்த கடமைகளை செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 தன்மைகள் இருக்குல்ல, இது எப்போ தான் உனக்கு ஓய்வு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது எல்லாத்துக்கும் எப்போ தான் ஏன் முடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நான் முழுக்க செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது உனக்கு எப்போ வரும், இந்த உலகத்தில் இரட்டை தன்மையாக நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கேல்ல, எல்லாத்து மேலேயும் ஒரு ஈடுபாடு பற்றுங்கிறத கொண்டு போகிற இல்லை, இந்த இதன் மீது உனக்கு ஒரு நிலை இருக்குது இல்லைங்க, அது அப்படி தாங்க, அதை பண்ணியே ஆகணுங்க, இந்த எண்ணங்கள்லாம் உன்னை விட்டு எப்போ தான் போகும், நல்லா புரிஞ்சுக்கோ மகனே. அவர் இப்படி தான் கூப்பிட்றார், மகனே இது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தின் மீதும் பற்று அப்படிங்கிறது உண்டு, அவனுக்கு எல்லாத்துலேயும் ஆசை அப்படிங்கிறது உண்டு. ஆனால் அரிதிலும் அரிதான ஒருத்தன் இதுபோல் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் பார்த்து 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 அந்த பார்வையினுடைய ஒரு அறிவினுடைய விகிதாச்சாரமே என்ன பண்ணுன்னா, ஓ இவ்வளவு தான் மனிதன்கிறது இவ்வளோதானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நீங்கிறதுக்கு ஆரம்பிப்பான். இது அரிதிலும் அரிது அப்படிங்கிறார், ரேர் அப்படிங்கிறார், ஆனால் முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய அறிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகம் இப்படி தான், இது ஒரு மாயை, இது இருந்து மறையக்கூடியது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடியது அனைத்துமே துன்பம் தான் அப்படிங்கிறது சொன்னால், இது அர்த்தமற்றது, ஒர்த்லெஸ் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், இது எதற்குமே ஒப்பீடு வைக்க முடியாத அழியக்கூடிய ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா, இது எல்லாத்தையும் அவன் புறந்தள்ளருக்கு ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை எல்லாத்தையும் நோட் பண்ணும், பொறுமையாக உட்காந்து இது என்ன இது நிலைக்கும் அது நிலைக்கும், அதை அவன் நோட் பண்ணும். இது எந்த வயசில் வரும், இது எந்த காலகட்டத்தில் வரும், இது எந்த ஒரு மனித நிலையில் இது ஏற்படும், இந்த நன்மை தீமைன்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது எப்போ அவனை விட்டு போகும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இதற்கு எந்த விதமான காலம், எந்த விதமான வயசு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது எதன் கேட்டும் அவனிடம் வருவதும் கிடையாது. அவனுடைய நிலையில் உயர இந்த பர்ஃபெக்ஷன், இது எல்லாம் நிலையில்லாததுங்கிறத அவனே அப்படியே உணர்ந்துருவான். இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கால அளவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல மனிதன் ஒருத்தனை சொல்கிறோம் இல்லையா, அந்த மனிதன்னு சொல்கிறவனே முதல்ல இங்கே எங்கே இருக்கான்? இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய யோகியர்கள், பெரிய பெரிய ஞானியர்கள், அவர்கள் எல்லாத்துலேயுமே இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இதில் இந்த வித்தியாசம் இருக்குது, இதில் இந்த வித்தியாசம் இருக்குது. யார் ஒருவன் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிப்பதற்கு முற்படுகிறானோ அவன் அந்த இடத்திலேயே தோல்வி அடைந்து விட்டான்னு அர்த்தம். அவனுக்கு இன்னும் இது ஒரு இருந்து மாறக்கூடிய ஒரு தன்மை, எல்லாமே ஒன்றை தான் அவங்க சொல்கிறாங்கங்கிற அந்த தன்மை புரியாமல் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறான் பார், அவன் அங்கேயே தோத்துட்டான்னு அர்த்தம். அவன் இன்னும் அந்த முன்னேற்றத்திற்கு அவன் போகவே இல்லை. அறிவில் முதிர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு இன்னும் போதுமான பக்குவம் அப்படிங்கிறது இல்லைங்கிறது இதுலேயே நல்லா தெரிஞ்சுக்கலாம். யார் ஒருவன் இது அனைத்துமே சித்ஸ்வரூபம், பியூர் கான்ஷியஸ்னஸ், சித்ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறானோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வேற்றுமைகளையும் வேற்றுமையே இல்லாமல் ஒரு தன்மையோடு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கிறானோ, இந்த லாஜிக்கல் ரீசனிங், இது அப்படியா, இது இப்படியே, இதுக்கு தான் காரணம், இதுக்கு தான் காரணம், இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு
எல்லாமே சிச்சரூபம் தான் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை பெறுகிறானோ அவன் ஒருவனே இந்த பிறப்பிறப்பான சுழற்சியிலிருந்து மீண்டு வந்தவனாகவே ஆகிவிடுகிறான். இவனை காட்டிலும் ஒரு ஆன்மகுரு உனக்கு வேற எங்கே கிடைப்பாங்கங்கிறார். அவனே ஆன்மகுரு. அந்த அவனை தவிர வேற யாருப்பா உனக்கு ஆன்மகுரு இருக்கா? யாருமே இல்லை. அவனே ஆன்மகுரு. எந்த விதமான ஒரு 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 இது சரி, இது தவறு, இது காரணம், இதுதான் எதுவுமே இல்லாமல் எல்லாமே சித்ஸ்வரூபம். அதை அப்படியே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவனுக்கு மட்டுமே இந்த ஒரு பிறப்பிறப்பான சுழற்சியிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு உண்டான தகுதி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளினுடைய பார்வை எப்படி இருக்குமா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பஞ்சபூத கலப்புகள்னால ஒன்று ஒரு ஒரு உருவமும் தன்மையும் கொண்டு இருக்கு. இதை எதையுமே அவன் பார்க்கவே மாட்டான். அது பஞ்சபூதமாக கூட அவன் பார்க்க மாட்டான். அவன் அதை வெறும் சிச்சுரூபமாக இறையினுடைய தன்மையாகவே அவன் பார்ப்பான். அவனே முழுக்க முழுக்க பற்றிலிருந்து நீங்கியவனாக ஆகிறான். அவனே இயற்கையினோடு இயற்கையாக உண்மை நிலையோடு அப்படி இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான பற்றும் கிடையாது. அதனால அவன் எல்லாத்தையும் அவனுடைய தன்மையின்பாலே எல்லாத்தையும் புறந்தள்ளியவனாக ஆகிவிட்டான். அவன் எதையும் வலுக்கட்டாயப்படுத்தினா அதை வெறுக்கணும், ஒதுக்கணும் அப்படிலாம் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன் இயற்கையாகவே அந்த நிலையிலேயே அவன் ஆயிட்டான் அப்படியே. அப்போது அவன் எதையும் என்ன சொல்கிறது, பற்றை இழக்க வேண்டும் அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அவன் அப்படியே இருக்கான். பிகாஸ் அந்த சிச்சரூபமாகவே அவன் இருக்கான். அவன் எதையும் நாடி செல்லணும்னு இல்லை, எதையும் வெட்டு விலகி ஓடணும்னு கிடையாது. அப்படி ஒரு தன்மையே அவனுக்கு கிடையாது. ஏன்? அவன் ஆல்ரெடி சிச்சரூபமாக இருக்கான். அவன் பார்ப்பதெல்லாம் அவனுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி யாரும் அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக ஒன்று சொல்கிற போல அவனுக்கு ஒரு தேவையே இல்லை. இப்படி ஒரு நிலை இருந்தால் அவன் எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்திலும் இருப்பவனாகவே மாறிவிடுகிறான் அப்படிங்கிறார். சரிங்களா? இப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீ எதெல்லாம் விடணும் சாமி நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி எந்த மாதிரி இதெல்லாம் தன்மையாகவே அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னால், சாமி எனக்கு இன்னும் அது புரியலை, கொஞ்சம் நல்லா சொல்லுங்கன்னு ஒரு வேளை நம்ம கேட்கறக்கு முற்படுறோன்னு வச்சுக்கோமே. அவர் அஷ்டவக்ரர் அதவே சொல்லிடுறார். ஜனகர் கேட்கறதுக்கு முன்னாடியே அதை சொல்லிடுறார். என்ன, இங்கே இருக்கக்கூடிய இச்சை காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ விட்டுற, அது உனக்கு எதிரி போல. இப்போ காமம்னா உடல் மீது கொண்ட பற்று மட்டும் காமம் கிடையாது. எல்லாத்துலேயுமே நமக்கு காமம் உண்டு. ஒரு பொருள் சேர்ப்பதோ, பேர் புகழ் அந்தஸ்து சேர்ப்பதோ, மனைவி மக்கள் சேர்ப்பது, ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு காமம் அப்படிங்கிறது உண்டு. டிசையர், அது பற்றுன்னு விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அதுக்கு பேர் காமம். அது உனக்கு எதிரி போல, அதை விட்டு தள்ளு. அர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் செல்வம். இப்போ இந்த செல்வம் எதெல்லாம் பொருள் செல்வம் மட்டும் செல்வமா இல்லை. திருப்பவும் சொல்கிறேன், பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே செல்வம் தான். 16 செல்வங்கள்னு நமக்கு சொல்கிறாங்களே, அது எல்லாமே செல்வம் தான். இது ரெண்டையும் நீ ஒதுக்குவதற்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறது செய். இப்போ இது ரெண்டு முதல்ல ஏன் வருது அப்படின்னு கேட்கும் பொழுது, தர்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால தான் வருது. இது தர்மத்திற்காக நான் செய்கிறேன். இப்போ தர்மம்னா சத்தியம்னு ஒரு இது இருக்குது. தர்மம்னா ஈகை பண்பு கொடுப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை ஒரு காரணம் காட்டிட்டு நீ என்ன பண்ணுவேன், எதையாவது ஒன்று பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒன்றா நீ கொடுப்ப இல்லை வாங்குவேன். இது ரெண்டு ஒரு காரியத்தை பண்ணிகிட்டே இருப்பேன். இது தர்மம், இது தர்மம், இது தர்மம், இதை செஞ்சது நடக்கும், இது செஞ்சது நடக்கும். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதாக இங்கே எதுவுமே கிடையாது. கொடுத்தா நல்லது, வாங்கினா கெட்டது, இல்லை வாங்கினாலும் நல்லது, கொடுத்தா நல்லது, இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை ஒரு காரணமாக வைத்து நீ உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்க. அப்போது முன் சொன்ன எதிரியும் அடுத்து சொன்ன ஒரு குறும்புக்காரனான அந்த ஒரு எதிரி நம்மளுடைய பற்று காமம். அடுத்தது ஒரு குறுக்குத்தனமாக நம்மளை ஏதாவது ஒரு காரியம் பண்ணி சேர்க்கக்கூடிய பொருள், அதாவது வெல்த் இருக்குது பார்த்தீங்களா, செல்வம். இந்த செல்வம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி குறுக்குத்தனமாக ஒன்று என்ன வேணாலும் பண்ண வைக்கும். இந்த ரெண்டு எதிரிகளுமே தர்மங்கிறதுக்கு கீழே தான் இருக்குது. இந்த தர்மம் தான் இது ரெண்டையுமே ஒன்று பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நீ வெளியே வரணும். இப்போ நாம் புரியாமல் ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நாம் அப்போ நான் தர்மம் செய்யக்கூடாது தப்புங்கிறது அப்படி இல்லை. அவர் முன்னாடி என்ன சொன்னார், ஒரு ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடியதுன்னு இருக்கும். ஒருத்தன் கேட்டானா அவன் கொடுத்துருவான். இவன் போய் எதையும் கேட்கணும்னு நினைக்க மாட்டான். இது கொடுத்தா நல்லதுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்படாது. கேட்டான், கொடுத்தேன், அவ்வளோதான், அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அதுக்கு மேலே எந்த விதமான இதுவும் வராது. பசிக்குதா, ஏதாவது சோறு கேட்கணுமா, கேட்பான், கிடைச்சா உண்டு, கிடைக்கலன்னா அப்படியே இருப்பான். அவன்கிட்ட எந்த மாற்றமுமே இருப்பது. அந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க. இதற்காக நான் இதை செய்தேன் அந்த தன்மையே கிடையாது. இதற்காக ஒரு விஷயம் இதை செய்தேங்கிற ரெண்டாவது, இதனால் எனக்கு இது நடக்கும் மூணாவது, இது எதுவுமே அந்த ஒரு ஞானியிடம் இருக்காது. அந்த நிலையில் நீ போவதற்குண்டான முயற்சிங்கிறது நீ செய்யணும். உன்னுடைய நண்பர்களை பார். உன்கிட்ட இருக்கக்கூடிய நிலபுலன்களையும் சொத்து பத்துக்களையும் வீடுகளையும் மனைவிகள்னு சொல்லியிருக்காங்க பாது. ஸோ மனைவிகளையும்
உனக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பரிசுகள், இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இரு. இதெல்லாம் ஒரு கனவு போல். உனக்கு ஒரு மந்திரவாதியினுடைய ஒரு ஷோ இருக்கும்ல, ஒரு மெஜிஷியன் ஷோ, அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் போல தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே. சில நாட்கள், 3-5 நாட்கள் வரைக்கும் தான் இது மேலே உனக்கு ஒரு பற்று ஈடுபாடுங்கிறது இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்கிறாங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். உங்கள்கிட்ட பெருமையாக நீ சேர்த்து வைத்ததேவே நீ போ இல்லை என்னது போய் அப்படிங்கிற மாதிரி நீ ஆயிடுவேன். இதுக்காகவா நீ போய் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்க, இது விட்டு தள்ளு அப்படிங்கிறார். இந்த உலகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆசை வயமானது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது நீ இது ஆசையினால் உண்டான ஒரு இடம். ஆசையினால் தான் இதெல்லாமே எனக்கு தெரியுது. அப்போ இதிலிருந்து நீ விடுபடுவதற்கு முயற்சி செய். இந்த பற்று ஆசைங்கிறதுக்கு மீறி போவதற்குண்டான வழி அப்படிங்கிறது, முயற்சி அப்படிங்கிறது நீ எடுக்கணும். அங்கே தான் உனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக ஏற்படும். இந்த ஒரு காமம் எதையும் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் உன்னுடைய ஆன்மாவை இந்த இடத்துல கட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. இது வேண்டான்னு சொல்லி முற்படுறப்பார், அங்கே தான் உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் இந்த பற்று அப்படிங்கிறத நீக்குவதற்கு முயற்சி செஞ்ச அப்படின்னு சொன்னால், செஞ்சுட்டு அதன்பாலே நின்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆன்மத்தன்மை அப்போ தான் வெளிப்படுங்கிறாங்க. சும்மா ஓகேங்க பற்று இல்லைங்க, எல்லாத்தையும் நீக்கிட்டேங்க, உடனே ஆன்மை வெளிப்பட்டுருமா? இல்லை, நீ அதில் நிற்கணும். எல்லா நிலைகள்லையும் அதை சிச்சரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே நீ வரணும். வந்தே அப்படின்னு சொன்னால் ஆன்ம விழிப்புங்கிறது அந்த இடத்துல ஏற்படும். அப்பொழுதே நீ முக்தி பேர் அடைந்தவனாக ஆகிவிடுகிறாய். உனக்கு அதற்கப்புறம் எந்த விதமான பிறப்பும் கிடையாது. நீ அப்படின்னு சொல்லக்கூடிய மகனே, நீன்னு சொல்லக்கூடிய வெறும் சிச்சரூபமும் தான். இந்த மொத்த அண்ட சராசரமும் இருப்பது போல் இருக்கக்கூடிய ஒரு மாயத்தோற்றம் தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இங்கே உன்னுடைய அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இதெல்லாம் இருப்பதாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்போ வெறும் கற்பனைக்கு நீ என்னப்பா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். பெரும் ராஜ்யங்களும் மகன்களும் மனைவியர்களும் பெரும் இந்த பல உடல்கள் எடுத்து இதனால் கொண்ட அனைத்து சுகங்களையும் அனுபவித்து அந்த வாழ்க்கையை இழந்து மீண்டும் இது போலவே ஒன்றுக்குள்ளே திருப்ப 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 வந்துக்கிட்டே இருக்கியே. இதில் கிடைத்த ஒரு சுகம் அப்படிங்கிறது உனக்கு என்ன? போதும். இந்த செல்வங்களின் பின்னால் சென்றது போதும். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது இச்சை கொண்டு போனது போதும், பொறாமை கொண்டது போதும், இதெல்லாம் சத்தியம் தர்மம் அப்படின்னு சொல்லி 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 அதன் பின்னாடி ஓடுனது போதும். வேண்டாம். இந்த உலகம் ஒரு காடு போல். இந்த காடு அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய மனதினால் ஏற்படக்கூடிய ஒரு மாயினால் உண்டான ஒரு விஷயம். இதனால் ஒரு பயனும் கிடையாது. போதும் இது பின்னாடி ஓடுனது, எல்லாத்தையும் விட்டுரு. இன்னும் எத்தனை பிறப்புகள் தான் இதுக்கு மேலே எடுத்துக்கிட்டே இருப்ப? இந்த உடல் கொண்டு நீ அனுபவித்த துன்பங்கள் அப்படிங்கிறது வாயார சொல்லி நீ முடியாது. இந்த உடலால் துன்பம், மனதால் துன்பம், சொல்லிய சொல்கள்னால துன்பம். நீ எவ்வளவு காலம் இப்படியே திரும்பி போகிற? போதும், இன்னைக்காவது இதை விட்டுரு, இன்னையிலிருந்தாவது இதை நீ விட்டுரு அப்படிங்கிறார். அப்போது யார் ஒருவனுக்கு இந்த ஒரு தெளிந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வாய்க்கப்பெறுகிறதோ அவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாவுமாவும் மாறுகிறான். அவனுக்கு உள்ளே ஏற்கனவே எல்லாமே சம்ஹாரம் செய்யப்பட்டதாகவே மாறிப்போச்சு. அவன் எந்த விதமான ஒரு துன்பத்திற்கும் அவன் ஆளாகவே மாட்டான். அவனை எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து மீண்டவனாகிறான். அவனே முழுமையான ஆனந்தமாக இருக்கக்கூடிய சச்சித் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய எல்லாம் அவன் முழுமையான அமைதியோடவும் ஆனந்தத்தோடவும் இருக்கக்கூடியவனாக மாறுகிறான். யார் ஒருவன் இந்த உறுதித்தன்மையோடு நின்று இறைன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய சுயத்தன்மையை உணர்கிறானோ அவன் தன்னுள்ளே அந்த படைத்தவனையே தன்னுள் காணக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவனுக்கு வந்துடுது. இதை தவிர வேறு எதுவுமே ஒரு நிம்மதியான ஒரு சுகம், ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறது அவனுக்கு கொடுக்கவே கொடுக்காது. த மொமெண்ட் அவனுக்கு இந்த ஒரு சுகம் அப்படிங்கிறது உணர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னால் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பற்றுகளும் அவனை விட்டு அப்படியே கரைந்தோடி விடும் அப்படிங்கிறது. அவன் அதற்கு மேல் எந்த விதமான ஒரு பற்று பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவனுக்கு இருக்கவே இருக்காது. அவன் அத்தனையும் அதை விட்டு கடந்தவனாகவே இருக்கிறான். அப்போ யார் ஒருவன் இதை உறுதித்தன்மையோடு நம்புகிறானோ, அதன் வாழ் நிற்கிறானோ, அவனுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஃபார்ச்சூன் அண்ட் மிஸ்ஃபார்ச்சூன், அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், அந்த லக் ஃபார்ச்சூன், நமக்கு திடீர்னு ஒன்று கிடைக்கிறது, கிடைக்காம போகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் காலத்திற்கு ஏற்றார் போல் வரும். அது முன்னி செய்த செயல்களினுடைய காரணமாக அதற்குண்டான நன்மை தீமைங்கிறது உங்கள்கிட்ட சேரும். ஆனால் இவனோ பார்த்தோம்னா எல்லாத்தையும் சிச்சரூபமாக பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறனால, அந்த ஆனந்தமான நிலையில் இருக்கிறனால வரக்கூடிய நன்மையோ தீமையோ பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது.
அதை இந்த புலன் உணர்வுகள்னால கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சியும் செய்ய மாட்டான். அவனுக்கு துன்பமும் வருவதில்லை, துக்கமும் வருவதில்லை, அவன் எதுவுமே இல்லை, அவன் அப்படியே இருக்கான், அவ்வளோதான். அது ஒரு ஆனந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறாங்க. இந்த நிலையை யார் ஒருவன் முழுக்க உணர்ந்து அதன்படி நிற்கிறானோ அவனுக்கு சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுவுமே இல்லை. இதெல்லாம் நான் முன்ன செஞ்சதனுடைய வினையினால் நான் அனுபவிக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவன் வந்து தேடக்கூடியது என்னென்னா அந்த வாழ்க்கையினுடைய எல்லையான அந்த முக்தி மட்டும்தான் அவனுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் எல்லா விதமான ஒரு செயல்பாடுகளிலிருந்தும் விடுபட்டவனாகிறான். அவன் செய்தாலும் அந்த செயல் அவன் செய்ததாக கருதப்படுவது இல்லை. அவன் எதன் மீதும் பற்றும் இல்லை, செய்த செயலுக்குண்டான வினை எதிர்பார்ப்பவனும் அவன் கிடையாது. நான் செஞ்சேன்னு சொன்னால் தான் அங்கே இருக்கக்கூடிய பற்று என்னை வந்து சேருவதாக ஒரு நிலையே வரும். இவன் தான் நான் செஞ்சேன்னே சொல்லவே மாட்டானே. நாமளும் அப்படி சொன்னால் நம்ம பற்றிலிருந்து நீங்கினவன் ஆயிடுவோமா? அப்படி இல்லை. இறை உணர்ந்ததற்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடியது. அது வரைக்கும் நாம் இதை நம்பி அப்படியே கடந்து போகணும். இந்த கடக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் அதற்குண்டான உண்மைத்தன்மையை உணர்வு ரீதியாக நமக்கு கொடுக்கும். அப்படியே டப்புன்னு நாம் நாளைக்கே மாறிட மாட்டோம். சரிங்களா? மாறலாம், அது உங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்து. தட் டசன்ட் மீன் எல்லாருனாலையும் அது முடியும் அப்படிங்கிறது கிடையாது, இல்லைங்களா? அப்போ யார் ஒருவன் இந்த ஒரு நிலையில் உறுதித்தன்மையோடு நிற்கிறானோ அவனுக்கு படபடப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று வரவே வராது. அவனுக்கு துக்கம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால அவனுக்கு ஒரு துக்கம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படவே ஏற்படாது. முழுக்க ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனை விட்டு எல்லா விதமான ஒரு பற்று அப்படிங்கிறது அவனை விட்டு கரைந்து ஓடிவிடும். அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, நான் இந்த உடல் என்னுடையதும் இல்லை, நாம் பூரணமான சிச்சுரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே ஆணித்தனமாக அப்படியே நம்பியிருப்பான். அதன்பால் தான் அது, ஏன்னா அதுதான் உண்மை. இன்னும் நான் உணரலைங்கிறதுக்காக அதை வந்து அப்பப்போ எனக்கு தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றலாம் முடியாது. அதன் மீது உறுதியோடு அவன் இருப்பான். நான் உடலும் இல்லை, இந்த உடல் என்னுடையதும் இல்லை, நான் பூரணமான சிச்சுரூபம். அப்போ அவனுக்கு என்னென்னா எதையுமே வந்து இது செய்தது இது செய்யாதது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து இந்த கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனி நிலையில் இருப்பான், தெரியுமா? இறை அப்படிங்கிறது அது இறைன்னு ஒன்று இருக்குது, அதன்படி அது இருக்குது, அது எது கூடயும் சேராமல் களங்கம் இல்லாமல் ஆனால் எல்லாமாவுமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலையில் இவன் இப்போவே இருப்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவனுடைய மனதில் இன்னும் என்ன இருக்கும்? நானே இது அனைத்தையும் படைத்தவன், ஐம் த கிரியேட்டர், நான் தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, இல்லை அயம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள், என்னுள் கடவுள், நானே கடவுள். ஒரு துளி புல்லிலிருந்து ஆரம்பித்து படைப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா வரைக்குமே பார்த்தோம்னா அது நானே படைத்தவன், எல்லாம் நானே, எல்லாம் எனக்குள்ளேயே இருக்குது. அந்த ஒரு தன்மைக்குள்ளே அவன் அப்படியே உறுதித்தன்மையோடு பூந்து நிற்பான். அவங்ககிட்ட நீ ஒரு சின்ன சலனம் கூட உன்னால் எதிர்பார்க்கவே முடியாது. அவனை விட தூய்மையானவனும் உன்னால் எங்கேயும் எதிர்பார்க்கவே முடியாது. அவன் எதையும் நோக்கி செல்லுபவனும் கிடையாது, அவன் எதையும் விட்டு விலகுபவனும் கிடையாது. இதை யார் ஒருவன் புரிந்து அதனுன்பால் நிற்கிறானோ அவனுக்கே இந்த உலகம் முழுக்க மாயை அப்படிங்கிறது புரியும். இதெல்லாம் தேவை, ஆசை, பற்றினால் ஏற்பட்டது அப்படிங்கிறது புரியும். இதை புரிந்ததனால் அவன் சிச்சுரூபம் என்றதை உணர்கிறான். உணர்ந்து அதன் தன்மையில் நிற்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். அவன் அப்படியே ஆனந்த ஸ்வரூபியாக அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். இதுவே முக்தி பேர் அடைவதற்குண்டான ஒரு வழி. அந்த உறுதித்தன்மை தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் என்னுடைய ஆசையினால் தான் எல்லாமே நடக்குது, விட்ரு, வேலை முடிஞ்சுது, இங்கே சத்தியம் தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஞானியினுடைய பாதைக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்க இல்லையா, அப்படிங்கிறதுல உறுதித்தன்மையோடு நிற்கும் பொழுது எல்லாம் காணாமல் போயிடும் கம்ப்ளீட்டாக. அவன் வந்து அப்படியே இருப்பான், கண்ணை முழிச்சாலும் கண்ணை மூடினாலும் இறையை உணர்ந்து இறையாகவே அவன் வந்து அப்படியே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பான். நித்திய பூரண ஆனந்தமாக அவன் இருப்பான். அதற்கு மீது அவனுக்கு எந்த விதமான அந்த பிறப்பிறப்பான சுழற்சி கிடையாது, துன்பம் அப்படிங்கிறது ஒரு எள்ளளவும் அவனுக்கு கிடையாது. இதுவே முக்தி பேரடைவதற்குண்டான ஒரே வழி அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதோ ஒன்று புது ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, மனம் மாறாத வரைக்கும் வேறு எந்த விதமான ஒரு பயிற்சியும் நமக்கு பலன் கொடுக்க போவது இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக எந்த பயிற்சியும் செய்ய வேண்டாங்கன்னு சொல்ல, பயிற்சியோட மனம் மாறுவதற்குண்டான இதுக்கு தான் முக்கியமாக கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? மகிழ்ச்சி. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு யாராவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.